அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் திகதி சனிக்கிழமை. இன்றைய தினமும் காலை பொழுதில் மறுபக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாளேடுகளின் முதற் பக்கத்தில் காணப்படக்கூடிய பிரதான தலைப்புச் செய்தி, அதே போல ஏனைய செய்திகள் தொடர்பில் நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்வோம். அந்த வகையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அச்சுறுத்தி மிரட்டல் விடுவதா, ஜேவிபி இனரின் அரசியல் மாற்றம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காட்டம், தையிட்டி விவகாரத்துக்கு தீர்வை வழங்க தயாரா, ஜேவிபியினர் தான் முற்றுமுழுதான இனவாதிகள் என்ற செய்தியானது தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதே போல திசை காட்டி அரசில் வளமான நாடா கொலைகார நாடா என்ற கேள்விக்குறியுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் நிழற்படத்துடன் குறித்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல தேர்தல் விடுமுறை வெளியான அறிவிப்பு என்ற தகவலும், வடக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் சோம்பேறிகள், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க என்ற செய்தியானது பிமல் ரத்நாயக்கவின் நிழற்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதே போல கொலைகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் என்ற செய்தியும், லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகும் ரணில் என்ற செய்தியும், டிசம்பர் மாதத்திற்குள் சஜித் ஜனாதிபதியாவார், கபீர் ஹாசிம் ஆரூடம் என்ற செய்தியும், அமெரிக்க வரியால் பாதிக்கப்படும் நாட்டுக்கு மிக சிறந்த உதாரணம் இலங்கையே என்ற செய்தியும், அமெரிக்க வரி அறவீடு விரைவில் உடன்பாடு என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல ஆதங்கம் வெளியிட்டவர் மீது அமைச்சரின் சாரதி தாக்குதல், கருத்து வெளியிட மறுத்த அமைச்சர் என்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அத்துடன் ஜேவிபியின் ஏவல் படையாக தமிழரசு கட்சி செயற்படுகிறது, சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா எச்சரிக்கை என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக யாழில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகள் கட்டடங்களை விடுவிக்க நடவடிக்கை, அமைச்சர் அனுர கருணா திலக்க தெரிவிப்பு என்ற செய்தியானது அமைச்சரின் நிழற்படத்துடன் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதே போல வவுனியா விபத்து, போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும், கீரிமலை ஜனாதிபதி மாளிகையின் எதிர்கால பயன்பாடு குறித்து அமைச்சர்கள் துறைசார் அதிகாரிகள் கள ஆய்வு என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல தர்மபுரத்தில் 20 கிலோ கஞ்சாவுடன் பெண் ஒருவர் கைது என்ற செய்தியும், இந்திய பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடிய அனுர என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. கொள்ளையர்கள் கொலைக்காரர்கள் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற தகவலும், குற்ற விசாரணை பிரிவு யாழில் ஆரம்பிக்கப்பட்டது என்ற தகவலும், ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம், போலீசாரின் தடை கோரிக்கையை நிராகரித்த வவுனியா நீதிமன்றம் என்ற செய்தியும், சர்வதேச நாணய நிதியத்தின் 5வது தவணை கடனை விடுவிக்க இணக்கப்பாடு என்ற செய்தியும், பாப்பரசரின் இறுதி ஆராதனை இன்று என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அரசிடம் இனவாதம் இல்லை என்றால் திஸ்ஸ விகாரைக்கு தீர்வு வழங்க தயாரா, கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி என்ற செய்தியும், அனுர அரசாங்கம் இரட்டை வேடம், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் நேற்றும் போர் என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. இதனை தவிர இணைய குற்றப்பிரிவு யாழில் நேற்று ஆரம்பம் என்ற தகவலும், அனுரவின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை போட மறுப்பு, வவுனியா நீதிமன்றம் அதிரடி என்ற செய்தியும், கிளிநொச்சி வவுனியாவுக்கு இன்று வருகிறார் அனுர என்ற தகவலும், 20 கிலோ கஞ்சாவுடன் பெண் கைது என்ற தகவலும், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணைக்காக திங்களன்று முன்னிலையாகின்றார் ரணில் என்ற தகவலும்,
வவுனியாவில் லொரியுடன் மோதுண்டு போலீஸ் அலுவலர் பலி என்ற தகவலும், யாழில் 4 சிக்குன்குன்யா என்ற செய்தியும், பஹல்காம் தாக்குதலுக்கு ஜனாதிபதி அனுர கண்டனம், பிரதமர் மோடியுடன் பேச்சு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் சம்பவங்களின் விடயங்களை இன்றைய பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றது. இதில் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் இந்திய பிரதமர் மோடியுடன் சுமார் 15 நிமிடங்கள் தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். அந்த தொலைபேசி கலந்துரையாடலானது பஹல்காம் தாக்குதல் தொடர்பில் தன்னுடைய கண்டனத்தை பிரதமர் மோடியிடம் நேரடியாக தெரிவிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கதைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதுடன் 12 பேருக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதற்கு கவலை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் மோடியிடம் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையில் இது போன்ற பயங்கரவாத சம்பவங்கள் உலகில் எந்த ஒரு இடத்திலும் அனுமதிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அதே போல பஹல்காம் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். ஆகவே இந்த விடயம் நேற்றைய தினம் ஒரு பேசு பொருளாக அமைந்திருந்தது. அதே போல இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கு வர இருக்கின்றார். எதிர்வரும் 5-6 திகதிகளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் பரப்புரைகளுக்காக இந்த மாவட்டங்களுக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் உள்ளிட்ட சிவில் சமூகத்தினர் தயாராகும் நிலையில் இதற்கு தடை விதிக்க கோரி போலீசாரினால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் போலீசாரினால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு மறுக்கப்பட்டு வவுனியா நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஆகவே ஆர்ப்பாட்டங்களுக்கு எவ்வித தடையும் இல்லை என நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்றைய தினம் கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தர இருக்கின்றார். அந்த வருகையின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பல விடயங்கள் தெரிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விடயங்களையும் நமது டிவி செய்தி அறிக்கைகள் ஊடாக கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.